கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க இருந்தாலும் சரி, இப்போ தான் வாழ்க்கையை பில்ட் பண்ணணும் என்று நினைக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஒரு ஆசை மட்டும் எல்லாருக்கும் காமன். அதுதான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்க என்ன செய்யணும்? யாரிடமாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கஷ்டப்பட்டு உழைச்சா பணம் தானாக வரும். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பணக்காரன் ஆகிட்டாங்களா? இல்லை. அப்படின்னா ப்ராப்ளம் எங்கே இருக்குது? அதுக்கான பதில் சொல்கிற ஒரு பவர்ஃபுல் புத்தகம் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். வணக்கம், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது தமிழ். நான் இந்த சேனலில் தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கேன். எழுத்தாளர்களையும் அவர்களுடைய கதைகளையும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். இது மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் இந்த நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச், சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள். முதல்ல இந்த புக்கு என்ன சொல்லி தருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும். சிந்தனைக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிந்தனைக்கு செல்வத்தின் மேலே என்ன ஆதிக்கம் இருக்குது? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதை மூலம் சொல்கிறேன். ஒரு சின்ன டவுனில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு ட்ரீம், நான் ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணணும். ஆனால் ரியாலிட்டி என்ன? மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நோ மனி, நோ சப்போர்ட். அவன் ஒரு பேக்கரியில் வேலை பார்த்தான். காலை முதல் மாலை வரை சேம் ஒர்க். கேக் பேக் பண்ணுவான், பேக் பண்ணுவான், க்ளீன் பண்ணுவான். ஒரு நாள் அவன் ஓனர்கிட்ட கேட்டான், நான் என் பேக்கரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஓனர் சிரிச்சிட்டு சொன்னார், நீ இங்கே வேலை பார்த்துக்கோ, அதுதான் உனக்கு சேஃப். அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு 2 சாய்ஸ் கொடுத்துச்சு. நான் முடியாதுன்னு விட்டுடணுமா, அல்ல நான் ப்ரூவ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணுமா? இந்த 2வது தான் சூஸ் பண்ணான். என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் வேலை பார்த்து பேக்கரியில் எப்படி கஸ்டமர்ஸ் வராங்கன்னு அப்சர்வ் பண்ணான். எந்த ஐட்டம்ஸ் அதிகம் சேல் ஆகுதுன்னு நோட் பண்ணான். வேஸ்ட் எங்கே நடக்குதுன்னு கவனித்தான். முக்கியமாக என்ன டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பித்தான். சில மாதங்கள் கழித்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வைத்து ஹோம்லேயே கஸ்டமர்ஸ் கேக் செய்ய ஆரம்பித்தான். அவன் யூனிக் என்னென்னா, பர்த்டேக்கு மட்டும் இல்லை, எமோஷன்ஸ்க்கு கேக், சாரி கேக், லவ் கேக், சர்ப்ரைஸ் கேக். பீப்புளுக்கு அது பிடிச்சி போச்சு. ஆர்டர் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் வேலையை விட்டான். ஃபுல் டைம் பிஸ்னஸ். இன்று அதே டவுனில் 3 பேக்கரி அவுட்லெட், ஆன்லைன் ஆர்டர்ஸ், பிக் இன்கம். இப்போ கொஷின், அவன் லைஃப்பில் சேஞ்ச் ஆனதுக்கு ரீசன் என்ன? லக்கா இல்லை ஹார்ட் ஒர்க்கா? அது மட்டும் இல்லை, அவன் சிந்தித்த விதம். இதுதான் இந்த புக்கில் சொல்கிற கோர் ஐடியா. நீங்கள் யோசிக்கிற விதம் மாறினா உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட சில முக்கியமான பிரின்சிபல்ஸை பார்ப்போம். நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்றினா உங்கள் வாழ்க்கையே மாறும். நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்றினா தான் பணம் சேரும். இப்போ உங்களில் சிலர் யோசிக்கலாம், என்ன நீ பாட்டுக்கு கதையாக சொல்கிற, இந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சாத்தியப்படுமா? நிஜமாகவே யாராவது சாதாரண நிலைமையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்களா? அதை சொன்னால் நம்பலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் 27 பணக்காரங்களுடைய கதையை முன்வைக்குது. மிக சுருக்கமாக அதில் வெறும் 3 பேருடைய கதையை, எனக்கு சொல்கிறதுக்கு எளிதாக இருக்கக்கூடிய 3 பேருடைய கதையை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் நம்பர் சார்ஜ் எஸ் பார்க்கர். ஆமாங்க, பேனா கம்பெனி, அதுவும் ஸ்டாண்டர்டான விலை உயர்ந்த பேனாக்களை விற்பனை செய்யக்கூடிய பேனா கம்பெனி. அந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் தான் இந்த பார்க்கர். ஆனால் அவர் ஆரம்பத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தார்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்திருக்காரு. அப்படி ஆசிரியராக அவர் வேலை செய்து கொண்டிருந்தபோது அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களுடைய பேனாக்களை அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும். அவங்க அதை சரி பண்ணுறதுக்காக இவர்கிட்ட கொண்டு வருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய பேனாக்களையும் சரி செய்து அவருக்கு தெரியுது பேனாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு அதை சரி செய்கிறதுக்காகவே ஒரு பேனாவை வடிவமைக்கிறாரு. அவர் வடிவமைத்த பேனா நிறைய பேருக்கு பிடிச்சு போக அந்த பேனாக்களை உருவாக்குவதற்காகவே ஒரு கம்பெனியை தொடங்குறாரு. அந்த கம்பெனி தான் பார்க்கர் நிறுவனம். அந்த நிறுவனம் அவரை பெரிய கோடீஸ்வரராகவே ஆக்கிடுச்சுங்க. அடுத்தது இந்த பார்க்கர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் கிங் சில்லட். அவர் ஒரு சேல்ஸ்மேன், விற்பனையாளர். ஒவ்வொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போய் விற்கக்கூடியது அவருடைய வேலை. அந்த மாதிரி ஒரு முறை ரயிலில் பயணித்த அவர் ஒரு கிளைண்ட் பார்க்குறதுக்காக போயிருக்காரு. போகும்போது ரயில் கண்ணாடியில் முகத்தை பார்த்துருக்காரு. முகம் பொலிவாக இல்லை, அங்கங்கே முடியெல்லாம் வளர்ந்துருந்தது. சரி, நம்ம ஷேவ் பண்ணுவோம், சவரம் பண்ணாமல் போனால் முகம் பொலிவாக இருக்காது அப்படின்னு நினச்சி
ரயிலில் நின்றுக்கிட்டே ரயில் கண்ணாடியை பார்த்து சவரம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் நின்று ஷேவ் பண்ணும்போதே கவனம் சிதறனா வெட்டிடும். அப்படி இருக்கும்போது ஓடுற ட்ரெயினில் ஷேவ் பண்ணுறது சாதாரண விஷயமா என்ன? இந்த சவால் அவருக்கு ஒரு யோசனையே கொடுத்துருக்கு. வழக்கமாக ஷேவ் பண்ணுற ரேசரோட அமைப்பு பாதுகாப்பானதாக இல்லை, இன்னும் அதையே மாற்றி வடிவமைச்சா பாதுகாப்பானதாக மாற்ற முடியும்னு அவருக்கு அன்றைக்கி தோணியிருக்கு. நினச்ச மாதிரி அவர் ஒரு சேரை டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த ரேசரையே மார்க்கெட் பண்ணியிருக்காரு. அந்த ரேசர் தான் இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஜில்லட் கிங். அதே மாதிரி இன்னொரு நபர், அவரோட பேர் எட்வர்ட் பிளானே. அவர் வெறும் 6 வருஷம்தான் பள்ளிக்கூடத்துக்கே போனாராம். ஆனால் தன்னோட 20 வயதில் ஒரு மேகசினோட பதிப்பாசிரியர் ஆகியிருக்காரு. அந்த மேகசின் இந்த உலகத்திலேயே அதிகம் விற்பனை ஆகக்கூடிய மேகசினில் ஒன்றா ஆகியிருக்கு. ஒரு பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டு இருந்த ஆசிரியர் ஒரு பெரிய பேனா கம்பெனியின் முதலாளியாக ஆக முடியும் என்றால், ஊராக சென்று பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சேல்ஸ்மேன் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக முடியும் என்றால், 6 வருடங்கள் மட்டுமே பள்ளிக்கூடம் சென்று ஒருவர் உலகிலேயே அதிக அளவு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நாளிதழின் ஆசிரியராக முடியும் என்றால், இன்று சாதாரண நபராக இருக்கக்கூடிய உங்களால் உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியாதா? நிச்சயமாக செல்ல முடியும். ஆனால் அதற்கு ஒன்று மட்டும் தெரிய வேண்டும். ஏற்கனவே உயர்ந்த நிலையை எட்டியவர்கள் எந்த மனநிலையால் அந்த நிலையை எட்டினார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? நிறைய பணக்காரர்களை சந்திச்சிருக்காரு. அவர்கள் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய எந்த பொதுவான குணங்கள் எல்லாம் அவர்களை இப்படி உயர்த்தி இருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி தான் இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அப்போ அந்த எடுத்துக்காட்டுகளின் துணையோடு இந்த மனிதர்களிடம் இருந்து பொதுவான 5 குணாதிசயங்கள் என்ன ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? 1, ஆசை. இன்று நீங்கள் பார்க்கும் எல்லா பணக்காரிடமும் பொதுவாக இருக்கும் ஒன்று ஆசை. அதுவும் எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? கொழுந்து விட்டு எரியும் ஆசை. ஒன்று சொல்லணுங்க, இங்கே யாருமே ஆசை இல்லாமல் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது. எதையாவது செய்யணும் நினைக்கிறோம், தொடங்குகிறோம். ஆனால் தொடங்குற கொஞ்ச நேரத்திலேயே ஐயோ இதுலேயே தலையை விட்டோம் அப்படின்னு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வெளியே வந்துடுறோம். ஆனால் சாதிக்கக்கூடிய நபர்கள் அப்படி செய்கிறது கிடையாது. என்ன இந்த கஷ்டமா, இதுக்கு ஒரு வழி இருக்குது, இந்த பிரச்சனையா, அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குமே ஒழிய பின்வாங்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் இந்த ஆசிரியர் சொல்கிறாரு, உங்களை பின்வாங்க வைக்கவே விடாத ஒரு தீவிரமான ஆசை, தீராத ஆசை உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்து இந்த பணக்காரர்கள் எல்லாரிடமும், இந்த சாதனையாளர்கள் எல்லாரிடமும் இந்த ஆசிரியர் கவனித்த ஒரு பொதுவான விஷயம் வாய்ப்பின் மீதான நம்பிக்கை. அதுவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுதலையும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுதலையும் அவங்க எல்லார்கிட்டேயும் பொதுவாக இவர் பார்த்துருக்காரு. நம்ம கூட பாருங்களேன், நிறைய ஆசை இருக்கும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு. ஆனால் ரொம்ப சந்தேகங்களும் இருக்கும். நம்மளால் இது முடியுமா? நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த உலகம் நமக்கான வாய்ப்பை தருமா? இப்படி நம்ம யோசித்து சும்மா உட்காந்துருவோம். ஆனால் இந்த உலகம் எப்போதுமே புதிய யோசனைகளுக்கும் புதிய வழிகளுக்கும் இடம் கொடுத்துருக்கிறதுன்னு சொல்கிறாரு இந்த ஆசிரியர். உதாரணத்துக்கு இந்த ஆசிரியர் ஒரு நபரை சொல்கிறார். அவர் பேர் சிட்னி போர்ட்டர். இந்த சிட்னி போர்ட்டர் ஒகையாவில் இருந்தப்போ ஏதோ மோசடி செஞ்சிட்டாராம். பணம் மோசடி செஞ்சு கெட்ட பேர் வாங்கி மோசமான நிலையில் சிறைச்சாலையில் அடைபட்டாராம். அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தபோது அவருக்கு தன்னை நினச்சி ரொம்ப வெக்கமாக இருந்துச்சான். தன் பேரை சொன்ன இந்த உலகம் தன்னை எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்? மோசடிக்காரனா, பொய் சொல்கிறவனா, ஏமாத்துக்காரனா எப்படி இந்த உலகம் ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் எப்பவும் யோசிச்சுட்டே இருப்பாராம். ஆனால் அந்த சிறைச்சாலையில் இப்படிப்பட்ட யோசனைகளை மட்டும் அவருக்கு கொடுக்கவில்லை. இந்த யோசனைகளை தாண்டியும் அவருக்குள்ளே இருந்த ஒரு திறமையை சிறைச்சாலை வெளிப்படுத்தி இருக்கிறது. சிறைச்சாலையில் இருந்த அவர் நிறைய கதைகளை எழுதியிருக்காரு. அந்த கதைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று தந்திருக்கிறது. அவர் வெளியே வந்த சமயம் மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளராக அவரை மாற்றியிருக்கிறது. அந்த எழுத்தாளர் யார் தெரியுமா? ஓ ஹென்றி. அவர் எழுத்தாளர் மட்டும் கிடையாதுங்க,
எழுத்தின் மூலம் அதிகம் சம்பாதித்த ஒரு நபரும் கூட. அப்போ சரிதானா? எந்த நிலைமையிலும் நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் தயாராக இருக்கும், மறுக்கவே முடியாது. அடுத்து மூன்றாவது, இந்த உலகின் எல்லா செல்வந்தர்களிடமும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னம்பிக்கை. ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பிறக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தன்னம்பிக்கை அதிகமாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன் மீது அதிகமான நம்பிக்கையோடு தான் வருது. ஆனால் அது வளர்கிற சூழ்நிலை, அது பார்க்குற மக்கள், அது மனசில் தேவையில்லாத நிறைய அவநம்பிக்கைகள் விதைச்சிட்றாங்க. இரவு நேரங்களில் தனியாக இருக்கும்போது உங்களோடு நீங்களே பேசி பாருங்கள். நீங்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்கன்றது உங்களுக்கே புரியும். உங்கள் மனசு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாது. அது உங்ககிட்ட சொல்லும், உன்னால் முடியும், நீ ஒரு திறமைசாலி, உன்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, முயற்சி செய். அந்த மனசு உங்ககிட்ட சொல்லும். ஆனால் விடிஞ்சதும் இந்த உலகம் பேசி பேசி உங்களை குழப்பி விட்டுடும். இதை மீறி நீங்கள் பார்க்கக்கூடிய செல்வந்தர்கள் எப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த உலகத்தின் பேச்சிலிருந்து தனது மனதை பிரித்து தனது தன்னம்பிக்கை என்னும் தீயை அணையாமல் பார்த்து கொள்வார்கள். அதனால் சொல்கிறாங்க, தன்னம்பிக்கை செல்வத்துக்கு வழிவகுக்கும். இனி நாலாவது, உழைப்பால் உயர்ந்த எல்லா செல்வந்தர்களிடமும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று துறை சார்ந்த அறிவு. அதாவது ஏதாவது ஒரு ஃபீல்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. உடனே சொல்லக்கூடாது, பிறக்கும்போதே அந்த அறிவு இருந்திருக்கும், அந்த எக்ஸ்போஷர் இருந்திருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. கோடியில் ஒருத்தருக்கு தான் பிறக்கும்போதே திறமை இருக்குது, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான எக்ஸ்போஷர் கிடைக்குது. அப்போ மீதி உள்ளவங்க எல்லாம், ஆனால் நீங்கள் பார்க்குற 10 தொழிலதிபர்களில் 8 பேர் இந்த மாதிரி சாதாரணமானப்பட்டவங்க தான். என்ன செஞ்சாங்க? வளர்த்துக்கிட்டாங்க. தனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததோ, தன்னுடைய தொழிலுக்கு எது ரொம்ப தேவைப்பட்டதோ அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. ஒருவேளை தான் வேறு ஏதாவது படிச்சிருந்தாலும் கூட, வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் கூட, எந்த தொழிலை செஞ்சால் தனக்கு வருமானம் வரும், சந்தோஷம் வரும்னு தோணுதோ அந்த தொழிலுக்கு தேவையானதை கற்றுக்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு இந்த புத்தகம் அஸ்டன் வியர்னு ஒரு நபரை பற்றி சொல்லுது. இவர் ஒரு சிவில் இன்ஜினியராம். சிவில் இன்ஜினியராக கட்டிடம் கட்டுற வேலை தொழில் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த தொழில் பிடிக்கல. அந்த தொழில் மேலே பிடிமானம் வரவே இல்லை. சட்டம் பிடிச்சிருந்துருக்கு. காலம் போன பிறகு வயதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போதே சட்டக்கல்லூரிக்கு போய் படித்து தொடர்ந்து சட்டத்தை பயிற்சி செஞ்சு வழக்கறிஞர் ஆகியிருக்காரு. அதுவும் சாதாரண வழக்கறிஞராக இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருத்தராக அவர் மாறியிருக்கார். இன்று நீங்கள் செல்வந்தர்களாக பார்க்கும் அத்தனை பேரும் துறை சார்ந்த அறிவு பெற்று தொழில் செய்து முன்னேறியவர்கள்தான். அடுத்து ஐந்தாவது, நீங்கள் பார்க்கும் எல்லா செல்வந்தர்களிடமும் பொதுவாக ஒன்று இருக்கிறது. அதுதான் கற்பனை திறன். எல்லாரும் செய்கிற மாதிரியே செஞ்சால் சம்பாதிக்கலாம். ஆனால் எல்லாரும் செய்கிறத விட வித்தியாசமாக செஞ்சால் அதிகமாக சம்பாதிக்கலாம். இதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணாம். நீங்கள் இந்த ஆர்டினரி ப்ளவுஸ், சுடிதார் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஒர்க் எல்லாம் வச்சு டிசைனர் ப்ளவுஸ், டிசைனர் சுடிதாரும் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற சார்ஜ் டிஃப்ரென்ஸை நோட் பண்ணியிருக்கீங்களா? பயங்கரமாக இருக்குங்க. காரணம் க்ரியேட்டிவிட்டி. இது சுடிதார் ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆஃப் டிசைன் பண்ணினாலும் சரி, இல்லை ரோபோவே டிசைன் பண்ணாலும் சரி, எங்கே க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே வருமானம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பொதுவாக எல்லா செல்வந்தர்களிடமும் இருக்கக்கூடிய 5 குணாதிசயங்களை பார்த்தோம். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல சம்பாதிச்சவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்தாங்க, ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு நதி மாதிரி எப்படி போயிட்டே இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் இருந்த பாடம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கும்போது மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. அது மேனுவல்லையே எழுதியிருக்கும், இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அப்படி ஒரு மேனுவலே யாருமே கொடுக்கல. அதுவும் குறிப்பாக பெரிய ஆளாக ஆகணுங்கிற எண்ணத்தில் நம்ம முயற்சி செய்யும்போது
நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யாரும் நமக்கு ஒரு கையேடு கொடுக்கவே இல்லை. இந்த கையேடுக்கு எங்கே போகிறது அதுக்கு தாங்க இருக்குது. அடுத்தவங்களோட அவங்களோட வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதை உங்களுடைய வாழ்வில் கடினமான பாதைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவும். அவர்கள் தங்கள் பிரச்சனையை கையாண்ட விதம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் கையாள உதவும். இப்போது இந்த புத்தக விமர்சனத்தோட நிறைவு பகுதிக்கு வரலாம். இந்த புத்தகத்தில் ஒரு 100 சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வெறும் 10 தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரிவ்யூவில் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 100ஐயுமே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வாசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி சிந்தனையின் மூலம் செல்வத்தை குவிக்க எனது வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும். இன்னொரு நாள் இன்னொரு புத்தக விமர்சனத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ். நன்றி, வணக்கம்.